Hello students, welcome to GA Maths, chapter 3 trigonometry, exercise 3.4, question number 15. இந்த statement prove பண்ண சொல்லியிருக்காங்க. So நம்ம எழுதிக்கலாம் அதை left hand side equal to ன்ட்டு. So left hand side எழுதியிருக்கோங்க. left hand side எழுதிட்டு இது ஃபுல்லா first term, இது ஃபுல்லா second term. இப்போ நம்ம ப்ரூஃபுக்காக second term first எழுதியிருக்கோம், first term second எழுதியிருக்கோம். இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். அதுதான் அப்போ நம்ம முதல்ல பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த cos a minus b ஃபார்முலா நமக்கு தெரியும். cos a minus b என்ன? cos a cos b plus sin a sin b. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவுடைய ரைட் ஹேண்ட் சைடு இங்கே நமக்கு இருக்கு. cos a cos b plus sin a sin b. இந்த ஆர்டரில் வர்றதுக்காக தான் இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம எழுதணும். இங்கே ஏங்கிறது என்னது? ஏங்கிறது n plus 1 தீட்டா, பிங்கிறது என்னது? n minus 1 தீட்டா. ஸோ இப்போ ஃபார்முலாவுடைய ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு இருக்கு. ஓகே, இங்கே இருக்கு. அண்ட் திஸ் வில் பி ஈக்குவல் டு த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஃபார்முலா. அதாவது திஸ் வில் பி ஈக்குவல் டு காஸ் ஏ மைனஸ் பி. ஸோ நம்ம அதை எழுத போகிறோம். காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஏ என்னது? என் பிளஸ் ஒன் இன்டூ தீட்டா மைனஸ் பி. பி என்னது? என் மைனஸ் ஒன் இன்டூ தீட்டா. ஓகே, இந்த ஃபார்முலாவில் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு, நம்ம ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு எழுதிக்கிறோம். ஓகே, so this is equal to cos of, இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க ஆங்கிள்ஸை. n theta plus theta minus n theta, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் theta. ஓகே, ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு காஸ் theta plus theta இருக்கு. theta plus theta is 2 theta ஈக்குவல் டு RHS. ஓகே, இதுதான் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடலாம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். இப்போ 17th கொஷின் 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மட்டும் எழுதியிருக்கேன். ப்ரூவ் தேட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு சைன் ஏ பிளஸ் பி இன்டூ சைன் ஏ மைனஸ் பி. இப்போ சைன் ஏ பிளஸ் பி ஃபார்முலா நமக்கு தெரியும், சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முலா நமக்கு தெரியும். ரெண்டையும் நம்ம எழுதிக்க போகிறோம். ப்ராடக்டில் இருக்குது. ஸோ சைன் ஏ பிளஸ் பி ஃபார்முலா, சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முலா ரெண்டும் நம்ம இங்கே எழுதியாச்சு. And sin a minus b. So this is equal to, இது வந்து a plus b into a minus b என்ற டைப்பில் இருக்கு இல்லையா? எல்லா ரெண்டா சிமிலர் டேர்ம்ஸ் தான். ஸோ இது வந்து a equal to a square minus b squareன்னு நமக்கு தெரியும். a plus b into a minus b is equal to a square minus b square. இந்த ஃபார்முலாவை வச்சு இப்போ நம்ம இதை போட்டுற போகிறோம். அப்போ a square minus b squareனா என்னது? sin a cos b the whole square minus cos a sin b the whole square. ஓகே, இப்போ இதை தனித்தனியாக ஸ்கொயர்ஸ் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டெப் எழுதாமையே இந்த ஸ்டெப் இப்போ நான் எழுத போகிற ஸ்டெப்பை எழுதிக்கலாம். ஓகே, புரிகிறதுக்காக, நல்லா புரிகிறதுக்காக நான் அந்த ஸ்டெப்பை எழுதினேன், ஹோல் ஸ்கொயர் போட்டேன். ஸோ இதை திஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பி. அதே மாதிரி அடுத்தது எழுதியாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு ப்ரூஃபை பாருங்க. அதில் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்றதை பாருங்க. ஓகே, ரைட் சைடில் என்ன இருக்குது? சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி எல்லாமே சைனில் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த காசெல்லாம், இந்த ரெண்டு காசையும் நம்ம வந்து சைனில் மாற்ற போகிறோம். எப்படி மாற்றலாம்? we know the first identity cos square theta plus sin square theta is equal to 1. அதனால this cos square b can be written as 1 minus sin square b. ஓகே, அதை இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் அடுத்தது இங்கே வந்து 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதிடலாம். காஸ் ஸ்கொயர் ஏப. ஓகே, சைன் ஸ்கொயர் பி. இப்போ வந்து டேர்ம் பை டேர்ம் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இதையும் பண்ணுங்கள், அடுத்த இதையும் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்தது சைனை வந்து கரெக்டாக போடுங்க. இதுக்கு மைனஸ் வரும், இதுக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வந்துடும். ஓகே, ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம். இப்போ இந்த டேர்மு சிமிலர் டேர்ம்ஸ், ஸோ கேன்சல் ஆயிரும். மைனஸும் ப்ளஸும் இருக்குது. மீதி இருக்கிறது வந்து சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி. தட் இஸ் த ரைட் ஹேண்ட் சைட். அதை தான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பின்னு. ஸோ ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு எழுதிடலாம். ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ்டு. செகண்ட் சப்டிவிஷன் cos a plus b into cos a minus b is equal to இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்முலா எழுதியிருக்கோம். cos a plus b எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. cos a அது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மாதிரியே தான். ஓகே, ஸோ இது நீங்கள் போட்டுடலாம்.
ஃபர்ஸ்ட் இது இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க எழுதிக்கங்க. இந்த ஃபார்முலா காஸ் a மைனஸ் பி இங்கே எழுதிக்கங்க. இப்போ a மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மாதிரியே தான். இப்போ இங்கே எழுதுறது மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரைட் சைடில் ப்ரூஃபில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. காஸ் ஸ்கொயர் ஏவும் சைன் ஸ்கொயர் பியும் வேணும். அதை ரெண்டை விட்டுட்டு மற்ற ரெண்டுக்கும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து காஸ் ஸ்கொயர் ஏ நமக்கு தேவை அண்ட் சைன் ஸ்கொயர் பி நமக்கு தேவை. ஸோ மற்ற ரெண்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த காஸ் ஸ்கொயர் பிஏ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பின்னு எழுதுங்க. அண்ட் இந்த சைன் ஸ்கொயர் ஏவை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா இது ரெண்டும் இப்போ கேன்சல் ஆயிரும். சிமிலர் டேர்ம்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி. இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ப்ரூஃப் இஸ் ஓவர். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். தேர்ட் சப்டிவிஷன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த ரிலேஷனை. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எழுதியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலாவை எழுதி ஹோல் ஸ்கொயர் போட்டுக்குவோம். இங்கே சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முலா எழுதி ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போது சைன் ஏ ப்ளஸ் பி எக்ஸ்பேண்ட் பண்ணி ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. மைனஸ் சைன் ஏ மைனஸ் பி எக்ஸ்பேண்ட் பண்ணி ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. ஸோ நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக பின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இங்கேயும் அதே தான், சேம் ஏ தான், சேம் பி தான். ஸோ வி நோ திஸ் ஃபார்முலா. ஆல்ஜிப்ராவில் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ab அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ரைட், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்லாம் கேன்சல் ஆயிரும். 2ab ப்ளஸ் 2abன்னு வரும். ஓகே, இங்கே ஒரு மைனஸ் 2ab டேர்ம் வரும். வெளியே மைனஸ் இருக்கனால அதுவும் ப்ளஸ் 2abன்னு ஆயிரும். அதனால அது 4abன்னு வந்துடும். இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதோட லெஃப்ட் சைடு இங்கே இருக்குது. அதாவது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருக்கா. இங்கே என்ன இருக்குது, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த டைப்பில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 4 இன்ட்டு ஏ இன்ட்டு பின்னு போட போகிறோம். ஏ என்ன, சைன் ஏ காஸ் பி, அதுதான் ஏ நமக்கு. ஓகே, பி என்ன, காஸ் ஏ சைன் பி. ரைட், அவ்வளோதான். இப்போ இதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இப்போ ப்ரூஃபோட ரைட் ஹேண்ட் சைடை பாருங்கள். ப்ரூஃபோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு என்ன வேணும் நமக்கு, சைன் 2a வேணும், சைன் 2b வேணும். சைன் 2 தீட்டா ஃபார்முலா என்ன தெரியும் நமக்கு, சைன் 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 sin theta cos theta. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, this is equal to இந்த 4 2 into 2 பிரிக்க போகிறோம். 2 into sin a cos a into அடுத்த ஒரு 2 sin b sin b cos b. ஓகே, so this is equal to இது என்னது, sin 2a, இது என்னது, sin 2b. ப்ரூவ் ஆயிடுச்சா. so this is equal to right hand side நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, sin 2b and this is equal to right hand side, hence proved. third subdivision நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. fourth subdivision இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. cos 8 theta into cos 2 theta equal to cos square 5 theta minus sin square 3 theta ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எழுதியாச்சு. இப்போ இந்த 5 theta 3 thetaலாம் நம்ம கொண்டு வரணும். ஸோ என்ன பண்ணிடுங்க, இந்த cos 8 theta வந்து 5 theta plus 3 thetaன்னு எழுதிக்கங்க. அந்த ரைட் ஹேண்ட் சைடில் 5 theta 3 thetaலாம் வருது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இன்ட்டு காஸ், இதை எப்படி எழுதிக்கலாம், 5 theta மைனஸ் 3 thetaன்னு எழுதிக்கலாம். இப்போ காஸ் இது என்ன டைப்பில் இருக்குன்னா, காஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பின்னு இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அதை பார்த்துக்கலாம். நம்ம செகண்ட் சப்டிவிஷனில் காஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதை வந்து அங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன்லேருந்து நமக்கு இது கிடச்சிச்சு, அதை அங்கே எழுதியிருக்கோம். ஸோ இங்கே ஏ வந்து நமக்கு என்னது 5 theta இல்லையா. ஸோ அப்போ எப்படி வந்துடும் நமக்கு, இதை யூஸ் பண்ணுங்கள். காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பியை அங்கே எழுத போகிறோம். காஸ் ஸ்கொயர் ஏ என்னது 5 theta. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது இந்த ஃபார்ம். இந்த ரிசல்ட்டுடைய நம்ம ப்ரூவ் பண்ண செகண்ட் சப்டிவிஷனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது, ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு எழுதுகிறோம். காஸ் ஸ்கொயர் 5 theta மைனஸ் சைன் ஸ்கொயர் பி என்ன, பி வந்து இந்த 3 theta. ஓகே, sin square 3 theta ப்ரூவ் ஆயிடுச்சா, ரைட் ஹேண்ட் சைடு வந்துருச்சு.
So this is equal to right hand side, hence proved. Okay students, the questions nalla go through பண்ணிக்கங்க. We'll continue in the next video.